தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமான நிலையத்தில் பேட்டியளிக்கும் போது சொல்லியிருந்தால், பிரதமர் மோடியை சந்தித்து தமிழ்நாடு நலன்கள் சார்பாக சார்ந்து பேச இருப்பதாகவும் தமிழ்நாட்டுக்கான நிதிகளை கேட்பதற்காக அவருடன் ஒரு சந்திப்பை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றிருந்தார். சென்று அந்த சந்திப்பானது தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. டெல்லியில் பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை பெறுவதற்கான இந்த சந்திப்பு நடைபெறும் என்று முதல்வர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படியான இந்த சந்திப்பு தற்போது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சந்திப்புல தமிழ்நாட்டிற்கு மெட்ரோ பணிகளுக்கான நிதி மத்திய அரசு இன்னும் ஒதுக்கவில்லை என்பதனால் அதனுடைய நிதியை கேட்பதற்காகவும், அதே போன்று எஸ்எஸ்சி என சொல்லக்கூடிய பள்ளி கல்விக்கான நிதி மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அது வழங்குவதற்காக ஒப்புதல் கொடுத்திருப்பதாகவும், அதனை முன்கூட்டியே, அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கும் அந்த நிதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்துவதற்காகவும் பிரதமரை சந்தித்து முதலமைச்சர் வலியுறுத்த இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டுடைய கோரிக்கையை அடங்கிய மனுவை பிரதமருக்கு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து டெல்லியில நம்பர் 7 லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்துல தமிழக முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து இந்த மனுவினை வழங்கியிருக்கிறார். நேற்றைய தினம் இந்த சந்திப்பிற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றிருந்தார். இன்று காலை இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த சந்திப்பு முடிந்ததுக்கு பிறகாக பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்கு பிரதமருடைய பதில் என்னவாக இருக்கிறது என்பதனை தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயிலுடைய 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசின் சார்பில் வழங்க வேண்டிய நிதி பங்களிப்பை தமிழக அரசுக்கு இதுவரைக்கும் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து தமிழக அரசு முன்வைத்து வருகிறது. அந்த நிதி முறையை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய நிலையில அந்த நிதியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதே போன்று எஸ்எஸ் என சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கல்விக்கான நிதி இந்த ஆண்டு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசிலிருந்து கிடைக்கப்பெறவில்லை, அந்த நிதியை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைப்பதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2 திட்டங்களுக்கும் மத்திய அரசு ஏற்கனவே பதிலளித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயிலுடைய 2ஆம் கட்ட பணிகளுக்கு இது ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட் என்பதனால், அதாவது இது மாநில அரசினுடைய திட்டம் என்பதனால மாநில அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான கடன் உதவியை மத்திய அரசு ஏற்படுத்தி தந்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் ஏற்கனவே இந்த விவரத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். அதே போன்று இந்த எஸ்எஸ்சி என சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கல்விக்கான நிதியையும் மத்திய பள்ளிக்கல்வி அமைச்சர் சொல்லும் பொழுது, இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை ஏற்பதாக மாநில அரசாகிய தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கிவிட்டு அதனை ஏற்க மாட்டோம் என்பதனால் எங்களால் இந்த நிதியை விடுவிக்க முடியாது என்ற ஒரு விவரம் தெரிவித்திருந்தார். அதே போன்று மாநில அரசு ஏற்கும் என்று சொன்ன கருத்துரைகளை தான் நாங்கள் ஏற்க சொல்கிறோமே தவிர மாறாக நாங்கள் எதையும் கட்டாயப்படுத்தவில்லை என்ற ஒரு பதிலையும் அவர் கொடுத்திருந்தார். இதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மறுமொழியும் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது மெட்ரோ ரயிலுடைய 2ஆம் கட்ட திட்டப்பணிகளை பொறுத்தவரையிலும் அது தமிழ்நாடு அரசு திட்டமாக இருந்தாலும் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்வதற்கான கடிதங்கள் முறையே மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டதாகவும், குறிப்பாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லும் பொழுது, இந்த ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட் சொல்லக்கூடிய நிலையில 2017ஆம் ஆண்டு இதை மத்திய அரசு இந்த 2ஆம் கட்ட ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துவதற்காக முன்மொழியப்பட்டதாகவும், அதற்கு காலதாமதம் ஆனதால் 2018 தமிழ்நாடு அரசு இந்த 2ஆம் கட்ட பணிகளை தொடங்கியதாகவும் சொல்லி கூறியிருந்தார். அதே போன்று தொடர்ச்சியாக 2018 அதுக்கு பிறகு 2021 மீண்டும் 3 முறை இது தொடர்பாக ஒரு கடிதத்தை மத்திய நிதியமைச்சருக்கு இந்த சென்னையினுடைய 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி முன்மொழிந்திருப்பதாகவும், அதனை இதுவரையும் ஏற்காமல் இருப்பதன் காரணம் என்ன என்பதையும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து இது போன்ற மாற்றி கருத்துக்கள் பரிமாற்றமாக இருக்கக்கூடிய சூழல்ல நிதியினுடைய வரவு இல்லை, இதனால் தமிழ்நாட்டிற்கான நிதி தேவை ஏற்பட்டிருப்பதனால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய திட்டப்பணிகளை செயல்படுத்துவதற்கான உரிய மத்திய அரசினுடைய பங்களிப்பு நிதிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதற்காக பிரதமரை இன்றைய தினம் அவருடைய இல்லத்தில் சந்தித்து இந்த மனுவினை வழங்கியிருக்கிறார். இதற்கு பிரதமர் கூறிய மறுமொழி பதில் என்ன என்ற விவரங்களை அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டினுடைய எம்பிகள், அதே போன்று தமிழ்நாட்டுடைய தலைமை செயலாளர் மற்றும் மூத்த செயலாளர்கள் உள்ள அதிகாரிகள் இந்த சந்திப்பில் உடனிருந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த சந்திப்புக்கு பிறகாக பிரதமருடைய பதில் என்ன என்பது குறித்தான விவரங்களையும் தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.